அமெரிக்க பெருந்தொழிலதிபர் எலன் மஸ்க் பிரதமர் மோடியுடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை. கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும். மகாராஷ்டிராவில் மன்னர் மகாராணா பிரதாப்பின் சிலையை திறந்து வைத்த பின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. UPI செயலி மூலம் 2,000 ரூபாய்க்கு அதிகமான பண பரிவர்த்தனைகளுக்கு GST வரி விதிக்கப்பட உள்ளதாக வந்த தகவலுக்கு மத்திய நிதி அமைச்சகம் மறுப்பு. முற்றிலும் தவறான அடிப்படையற்ற தகவல் என்றும் விளக்கம். அழுது புலம்புபவன் அல்ல, யார் காலிலும் விழுபவனும் அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நிதி இல்லை என தமிழ்நாட்டில் சிலர் புலம்புவதாக பேசிய பிரதமர் மோடிக்கு பதிலடி. ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு நீங்க சொன்னது. ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சர் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுறதுன்னு புகார் சொன்னாரு. இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்புறணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறமனும் இல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். டெல்லிக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. சிலரை மிரட்டி கூட்டணி வைத்ததாலேயே தமிழ்நாட்டில் ஜெயித்துவிட முடியுமா என்றும் சவால். மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷாவாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். உங்கள் பரிவாரங்களை கூட்டி வாருங்கள், ஒரு கை பார்ப்போம் என்றும் சூளுரை. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். சைவம் வைணவத்தை விலை மாதுகளுடன் ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலை, மதுரை, ராசிபுரம், பெருந்துறை உள்ளிட்ட இடங்களில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்தியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அண்மை காலமாக அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டு வந்த KA செங்கோட்டையன் புகழாரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் நடத்தினார்கள். தமிழகத்தில் தமிழ் வழியில் மருத்துவ கல்வியை போதிக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பிய விவகாரம். மருத்துவ பாடப்புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார்கள் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். கூட்டணி குறித்து தேவையற்ற கருத்துக்களை யாரும் தெரிவிக்க வேண்டாம் என பாஜக நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தல். கூட்டணிக்கு அழைத்ததற்கு நன்றி, ஆனால் கூட்டணிக்கு வர இயலாது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில். முதலீடுகளை தவறாக பயன்படுத்தி நியோ மேக்ஸ் மோசடி என அமலாக்கத்துறை அறிக்கை. முதலீட்டாளர்களுக்கு தர வேண்டிய தொகை, மோசடி செய்த பணம் ஆகியவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 8,000 கோடி ரூபாய் என்றும் விளக்கம். மேட் இன் இண்டியா டேப்லெட் கணினிகளை கீழே போட்டு ஏறி நின்று சோதித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இந்தியாவின் AI சர்வர் அடிப்போலி என்றும் விமர்சித்து வீடியோவை பகிர்ந்த மகிழ்ச்சி. சென்னையில் நடந்து சென்ற IT பெண் ஊழியரின் கன்னத்தை கிள்ளி பறக்கு முத்தம் கொடுத்து பாலியல் தொல்லை அளித்த போதை ஆசாமிக்கு தர்ம அடி. தக்க பாடம் புகட்டப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை. தற்போதைய சந்தை மதிப்பில் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான நியோமேக்ஸ் நிறுவனத்தின் சொத்துக்கள் முடக்கம். கூடுதல் வட்டி, இரட்டிப்பு பணம் என வாடிக்கையாளர்களை ஏமாற்றிய வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. டெல்லியில் தரையிறங்கிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பைலட் மாரடைப்பால் உயிரிழந்த விவகாரம்.
விமானத்தை இயக்குவதற்கான உடல் தகுதி பரிசோதனை குறித்து விளக்கம் கேட்டது டிஜிசிஏ. ராஜஸ்தானில் கோடை வெயிலின் தாக்கத்தால் வெப்பலை வீசுவதாக வானிலை மையம் தகவல். சிறு நகரில் பகல் நேர வெப்பநிலை 111 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர்ந்துள்ளதால் மக்கள் தவிப்பு. மே மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் இந்திய விண்வெளி வீரரான சுபான்சு சுக்லா. விண்வெளித்துறை ஆய்வில் இந்தியாவின் அடுத்த மைல்கல் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம். அமெரிக்கா உக்ரைன் இடையே கனிம ஒப்பந்தம் கையெழுத்தானது. உக்ரைன் கனிம வளங்களை அமெரிக்கா பயன்படுத்த முதற்கட்ட நடவடிக்கை என தகவல். இந்தியாவால் தேடப்பட்டு வந்த பாகிஸ்தான் ஆதரவு காலிஸ்தான் தீவிரவாதி அமெரிக்காவில் கைது. கலிபோர்னியாவில் கைதான ஹர்பிரீத் சிங் பஞ்சாபில் தீவிரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டதாக தகவல். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் என வெறித்தனமாக செயலாற்றுபவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்க். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புகழாரம். போரில் கொல்லப்பட்ட உக்ரைன் ராணுவ வீரர்கள் 909 பேரின் சடலங்களை ஒப்படைத்தது ரஷ்யா. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரில் 40,000 உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல். ஏமன் மீதான வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது அமெரிக்கா. எண்ணெய் கிடங்கை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 74ஆக உயர்வு. இலங்கையின் நுவரெலியா நகரில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற மலர் கண்காட்சி. பல வண்ணங்களில் பூத்து குலுங்கிய மலர்களை பார்த்து மக்கள் பரவசம்.